உத்தரப்பிரதேசம் ராய்பரேலி தொகுதியில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் அங்கு சென்றுள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். உத்தரப்பிரதேசத்தில் இந்தியா கூட்டணி அமோக வெற்றி பெற்ற நிலையில் வாக்காளர்களுக்கு ராகுல் காந்தி நன்றி தெரிவிக்கும் விதமாக அங்கு சென்றிருக்கிறார். அரசியல் சாசனத்தை முடிவுக்கு கொண்டுவர பிரதமர் மோடி திட்டமிட்டதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டையும் முன்வைத்துள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நிரஞ்சன் இணைப்பில் இருக்கிறார். நிரஞ்சன், முதற்கட்ட விவரம் என்ன? ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி மற்றும் அவர்களது குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் இன்றைய தினம் ரேபரேலி தொகுதியில் வாக்களித்த அத்தனை மக்களுக்கும் நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்த 3 நாட்களுக்கு உத்தரப்பிரதேச காங்கிரஸ் சார்பில் அங்கு யாத்திரை என்பது நடத்தப்படுகின்றது. வெறும் ரேபரேலி மட்டுமல்லாமல் அமேதி, ரேபரேலி என 2 தொகுதிகளிலுமே உத்தரப்பிரதேச காங்கிரஸ் கட்சியினர் மிகப்பெரிய நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இன்றைய தினம் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரான ராகுல் காந்தி தனக்கு வாக்களித்த வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்து வருகிறார். மேடையில் அவர் பேசும்போது இந்தியா மிக முக்கியமான ஒரு செய்தியை உலகத்திற்கு சொல்லி இருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி இந்திய மக்கள் விரும்பவில்லை என்பதுதான் அந்த செய்தி என்பதை அவர் பேசியிருக்கிறார். மேலும் தன் மீது நம்பிக்கை வைத்து தனக்கு வாக்களித்த ரேபரேலி மக்களுக்கும் தனது குடும்பத்தார் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். தொடர்ந்து தான் ரேபரேலிக்கு வருகை தருவதை எப்பொழுதுமே மகிழ்ச்சியுடன் இருப்பதாகவும், தனது பழைய காலத்தில், அதாவது தான் சிறுவனாக இருந்ததிலிருந்தே இந்த தொகுதியுடனான தனது உறவு தொடங்கிவிட்டது என்று அவர் அந்த எமோஷனலான ஒரு பேச்சாகத்தான் தற்பொழுது அவர் பேசி வருவதையும் பார்க்க முடிகின்றது. பிரியங்கா காந்தியை பொறுத்தவரை ரேபரேலியில் ராகுல் காந்தி போட்டியிடுகிறார் என்று அறிவிக்கப்பட்ட அந்த நாளிலிருந்து வாக்குப்பதிவு நடைபெற்ற அந்த நாள் வரை அமேதி, ரேபரேலி என இந்த 2 தொகுதிகளிலும் கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட பொது நிகழ்ச்சிகளில் அவர் கலந்து கொண்டிருந்தார். 14-15 நாட்களாக அவர் அங்கேயே தங்கியிருந்து தனது சகோதரருக்காகவும் அமேதி தொகுதியில் வேட்பாளரான கிஷோரிலால் சர்மாவுக்காகவும் மிக விரிவான முறையில் பிரச்சாரங்களை அவர் வகுத்திருந்தார். அவரும் தற்பொழுது இன்னும் சற்று நேரத்தில் பேச இருக்கிறார். இதில் மிக முக்கியமான விஷயம், ராகுல் காந்தி நாளைய தினம் வயநாட்டிற்கும் செல்ல இருக்கின்றார். இந்த 2 தொகுதிகளில் எதை தக்க வைத்துக் கொள்வது என்பதை ராகுல் காந்தி இன்னும் முடிவு செய்யவில்லை. மக்களிடம் இது தொடர்பாக கருத்து கேட்கவும் அவர் இருக்கின்றார். அங்கு இருக்கக்கூடிய உள்ளூர் நிர்வாகிகள், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மூத்த தலைவர்கள், மக்கள் பிரதிநிதிகள் என பலரிடமும் அவர் இது சம்பந்தமாக கலந்தாலோசிக்க இருக்கிறார். 2 தொகுதி, ரேபரேலி, வயநாடு, இந்த 2 தொகுதிகளிலுமே அவர் நன்றி தெரிவிக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை தான் முன்வைத்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சிக்கு பிறகுதான் அவர் எந்த தொகுதியை கைவசம் வைத்திருக்க போகிறார் என்பது தெரியும். அவர் மேடையில் பேசக்கூடிய அந்த பேச்சிலிருந்து ஏதாவது சமிங்கைகள் கிடைக்கிறதா என்பதையும் நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. ஆனால் பெரும்பாலும் சொல்லக்கூடியவர்கள் ரேபரேலி தொகுதியை தான் ராகுல் காந்தி கைவசம் வைத்துக் கொள்வார். ஏனென்றால் அரசியல் காரணங்களுக்காகவும், அதே போல சோனியா காந்தி அவர்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரே ஒரு முறைதான் தேர்தல் பிரச்சாரத்தில் கலந்து கொண்டார். அது ரேபரேலியில் தான். அப்பொழுது அவர் பேசும் பொழுது, எனது மகனை உங்களிடம் ஒப்படைக்கிறேன், ரேபரேலி மக்கள் இனி ராகுல் காந்தியை நீங்கள் தான் பார்த்து கொள்ள வேண்டும் என்று சென்டிமெண்டாகவும் ரொம்ப எமோஷனலாகவும் அவர் பேசியிருந்தார். அதனால் சோனியா காந்தியின் வார்த்தைக்கு மரியாதை செய்யும் வகையில் ராகுல் காந்தி ரேபரேலியை வைத்துக் கொள்வார். அடுத்த ஆண்டு நடைபெறக்கூடிய உத்தரப்பிரதேச மாநில சட்டமன்ற தேர்தலையும் அவர் மனதில் வைத்திருப்பார். அதே நேரத்தில் வயநாடு சென்று இந்த தனது நிலைப்பாட்டு இவ்வாறு எடுக்கப்பட்டிருக்கிறது போன்றவற்றையும் அவர் தெரிவிப்பார். அதே போல தொடர்ந்து வயநாட்டிற்கு தான் வருகை தருவதை உறுதிப்படுத்துவார் போன்ற தகவல் தான் சொல்லப்படுகின்றது. எனவே இந்திய அளவில் மிக முக்கியமான ஒரு நகர்வு, ராகுல் காந்தி எந்த தொகுதியை கைவசம் வைத்திருக்க போகிறார், வட இந்தியாவை சேர்ந்த ரேபரேலியா அல்லது தென்னிந்தியாவை சேர்ந்த வயநாட்டையா என்பதுதான். அதற்கான மிக முக்கியமான ஒரு நிகழ்வு தான் தற்பொழுது ரேபரேலியில் நடந்து வருகிறது. ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் தங்களுக்கு வாக்கு செலுத்திய மக்களுக்கு நன்றி தெரிவித்து வருகிறார்கள். நிச்சயமா ராய்பரேலி தொகுதி மக்கள் ஒரு மிகப்பெரிய வெற்றியை ராகுல் காந்திக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். பாஜக வேட்பாளரை கிட்டத்தட்ட 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்துல வீழ்த்தி இந்த வெற்றியை அந்த தொகுதி மக்கள் ராகுல் காந்திக்கு கொடுத்திருக்காங்க. தற்போதைய விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நிரஞ்சன்.